சஷ்டி விரதம் வரும்போதே எனக்கு எங்கள் ஆத்தம்மாவோடைய நினப்பு வந்திருந்தது. ஏன்னா போன வருஷம் சஷ்டி விரதம் போது தான் ஆத்தம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிப்போச்சு அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. எங்கோ ஒரு உள்ளம் எங்களுக்காக இருந்தாங்க, எங்களை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எப்பயுமே எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி எங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு உள்ளம் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறத உண்மையாலுமே எங்களால் ஏற்றுக்கவும் முடியல, அதை நம்பவும் முடியல. ஆத்தாவுடைய வருஷாந்திரம் வந்துருச்சு. ஸோ வீட்டிலேருந்து நாங்கள் காலையிலேயே நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஆத்தாவுக்கு ஒரு மாலையும் வாங்கிட்டு ஆத்தா அம்மாவுடைய புடவையும் கட்டிட்டு போனேன். எப்போ போனாலும் வாய் நிறைய வா வா வான்னு கூப்பிட்றேன் அந்த உள்ளம் இப்போ புகைப்படத்தில் இருக்காங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் நேற்றுக்கு அவங்கக்கிட்ட கொட்டிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு.